கிரெடிட்டில் வந்து மோஸ்ட்லி மாற்றுறது வந்து இது ஒரே காரணத்துக்காக மட்டும்தான். ஏன்னா நம்ம வந்து ஃபுல்லாக பே பண்ணியிருப்போம், 1 லேக் பே பண்ணியிருப்போம்னு வச்சுக்கோங்க. அது வந்து மந்த் எண்டில் தான் நம்ம டே கொடுத்ததுலாம் ஸ்டேட்மெண்ட்னு வரும். அதில் வந்து 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஒன்று வந்து நம்ம செலவு பண்ண அமௌண்ட்டை கொடுத்துருப்பாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா மினிமம் அமௌண்ட் டியூன்னு கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த நேரத்தை பார்த்து நம்மளுக்கு வந்து நம்ம அக்கௌண்ட்லேயும் காசு இருக்காது. ஸோ நம்ம மைண்ட் எப்படி ஒர்க் ஆகும்னா, ஸோ இந்த கம்மி அமௌண்ட் தானே இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு பே பண்ணுற மாதிரி தோணும். ஆனால் அதுதான் வந்து மெயினாக கிரெடிட் கார்டு ட்ராப் பண்ணுறது அதுதான். ஏன்னா இப்போ நீங்கள் அந்த அமௌண்ட் மட்டும் மினிமம் அமௌண்ட் டியூ மட்டும் பே பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் எதுலேருந்து போடுவாங்கன்னா ரிமைனிங் என்ன அமௌண்ட் இருக்கோ அதுலேருந்து தான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் வரும். அந்த இன்ட்ரெஸ்ட் வந்து நார்மல் இன்ட்ரெஸ்ட்டை விட காம்பவுண்ட் ஆகிட்டே இருக்கும் உங்களுக்கு. ஸோ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அதிகமாகிட்டே இருக்கும். இப்போ ரீசெண்டாக கூட ஒரு ஸ்டடி பண்ணியிருக்காங்க. எப்படின்னா மெட்டா அனாலிசிஸ் ஸ்டடின்னு சொல்லுவாங்க. மெட்டா அனாலிசிஸ்னால் இப்போ கிரெடிட் கார்டை பற்றி 100 ஸ்டடி பண்ணியிருக்காங்க வச்சுக்கோங்க. அந்த 100 ஸ்டடியோட ரிசல்ட்டையும் சேர்த்து ஒரு ரிசல்ட் மாதிரி பண்ணுவாங்க. அதான் மெட்டா அனாலிசிஸ்னு. அதில் வந்து இந்த ஒரு ஆப்ஷனை மட்டும் தூக்கிட்டாங்கன்னா 70% கிரெடிட் கார்டு பீப்புள் வந்து ரீபேமெண்ட் பண்ணுறது வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்கிறாங்க. என்ன ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா மினிமம் அமௌண்ட் டியூ. ஸோ அந்த ஒரு ஆப்ஷன் இருக்கிறனால தான் நிறைய பேர் கிரெடிட் கார்டில் ட்ராப்பில் மாட்டுறதுக்கு காரணமே அதுதான்.